அஸ்ஸலாமு அலைக்கும். சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? காலைல நம்ம எந்திரிக்கிறோமே இல்லையே, எப்பயும் போல் மேடம் எந்திரிச்சு உட்காந்து ஒவ்வொருத்தராக எழுப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவள் அக்கா எந்திரிச்ச உடனே அவளுக்கு வந்துட்டு மனசே ஆறும். அவளை எழுப்பி ஒரு வழியாக சக்ஸஸாக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டா. எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணணும், அப்போ தானே தண்ணியில் உழப்ப முடியும். அதனால் மேடம் 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்த மாவு இருந்துச்சா, கடைசி ஆயிடுச்சு மாவு. சரி இன்றைக்கி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு களிக்காக ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். எப்பயும் போல் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம களி செய்வோம்ல, அப்போ தான் எனக்கு கட்டி விழுகாமல் இருக்கும். அந்த மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி சண்டேன்றனால கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். இந்த ஃபேன் துடைக்கிறது, ஒற்றை அடிக்கிறது, ஜன்னல்லாம் தூசி இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு களியில் நாட்டு சக்கரை நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குமா, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதை முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புனா, என்னோடய ஃபேவரட் கருவாட்டு குழம்பு, நெத்திரி மீல் கருவாடு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய் பொரியல். இந்த அடுப்பில் உலைய வச்சுட்டு இந்த அடுப்பில் எப்பயும் போல் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கருவாட்டு குழம்புனாலே இந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்ல, அதனால் நிறைய பூண்டு போட்டு சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 2 பொம்பளை பிள்ளை இருக்கும்போது சொல்லுவாங்க, 3ஆவது ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஆம்பளை பிள்ளையான்னு நமக்கு எப்படி தெரியும்? மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கெலாம் பொம்பளை பிள்ளைங்க தான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். நானும் நினைப்பேன் 3ஆவதாக நமக்கு பிறந்தாலும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். அப்புறம் நினைப்பேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது யாருப்பா, நமக்கு 2 பிள்ளையும் நல்லபடியாக வளர்த்தாலே போதும். பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டே இல்லவே இல்லை. இப்போல்லாம் குழந்தைங்க பிறக்கிறதே பார்த்திங்கன்னா அபூர்வமாக இருக்குது. நமக்கு கிடைச்ச சொத்தை வந்துட்டு நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். அவங்கள நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குனாலே போதும். நல்லா தைரியமாக நல்ல படிப்பெல்லாம் கொடுத்து ஓதுறது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அவ்வளோதான். என்னோடய ஃபேவரட் குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வாசனை வருதா? அந்த கருவாட்டு குழம்பு பிடிக்கிறவங்களுக்கு இது சாப்பிடணும்னு தோணுதில்ல. கடைசியில் எப்பயும் போல் என்னோட பச்சை மிளகா, கருவாட்டு குழம்பு மீன் குழம்புல அந்த பச்சை மிளகா எடுத்து சாப்பிட்டா அப்படி இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியலும் தேங்காய் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு அப்படின்னாத்தாக்கு பிடிக்காத கருவாட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்ச அவரைக்காய் பொரியல் 2மே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. என்னைக்காவது ஒரு நாள் தானே நமக்கு பிடிச்ச குழம்பு அவங்க சாப்பிட்டுக்கட்டும். அப்படியே கையோட கையை எல்லா வேலையும் க்ளீனிங் ஒர்க்கு, வீடு துடைக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு இந்த கருவாடு குழம்பு வச்சா மட்டும் அந்த வாசனை மட்டும் போகவே போகாது. அதுக்காக கொஞ்சம் சாம்பிராணியும் பொருத்தி வச்சு வேலையெல்லாம் முடிச்சாச்சு.